வெல்கம் டு ஆல் வியூவர்ஸ். இது நம்ம ஒன் செகண்ட் யூடியூப் சேனல். இப்போ நம்ம ஏரி குளங்களில் இருந்து வண்டல் மண் எடுக்க ஆன்லைன் முறையில் விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்இஜிஏவை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கமிஷனரேட் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதார் நம்பரை கையில் வச்சுக்கோங்க. ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட கேன் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வியூ ஆகிடும். ஃபுல் டீட்டெயில்ஸ் வியூ ஆனதுக்கு பிறகு உங்களோட ஆதார் நம்பரை எகைன் அதில் என்ட்ரு பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு விண்ணப்பிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு செகண்ட் ஆப்ஷனாக கேட்டிருப்பாங்க. அக்ரிகல்ச்சருக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ன்றது கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சப் டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ரெவன்யூ வில்லேஜ், உங்களோட ரெவன்யூ வில்லேஜ் என்னன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பிறகு லேண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நம்ம எந்த இடத்துல கொண்டு போய் அந்த மண் தேவை இருக்குது கொட்ட போகிறோம் அப்படின்றத அந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துக்கணும். அது ட்ரை லேண்டா வெட் லேண்டான்னு கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ பரப்பளவு, அதாவது பரப்பளவு ஹெக்டார் நம்ம அந்த மண் எடுக்க போகிறோம் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு சர்வே நம்பர் இருக்குது அப்படின்னா ஒன்று மட்டும் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்றுக்கு மேம்பட்ட சர்வே நம்பரில் நமக்கு தேவைப்பட்டிருக்கு, அதுக்காக நம்ம அப்ளிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா எத்தனை சர்வே நம்பர் இருந்தாலும் அத்தனை சர்வே நம்பரும் நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆப்ஷன் கொடுக்க ஒவ்வொரு சர்வே நம்பரும் மேலே ஆட் ஆகிட்டே வரும். உங்கள்கிட்ட இப்போ ஒரு 4 நம்பர் இருக்குது அப்படின்னா 4 நம்பருமே நீங்கள் கிளியராக என்ட்ரு பண்ணிக்கோங்க. சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் லேண்டோட டீட்டெயில்ஸ், அதாவது ட்ரை லேண்டா வெட் லேண்டான்றது, பிறகு உங்களுக்கு தேவையான அந்த பரப்பு அளவு ஹெக்டேர் அளவு இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டேங்க் டீட்டெயில்ஸ், எந்த ஏரி குளங்கள்லேருந்து நீங்கள் மண் எடுக்க போகிறீங்களோ அந்த வட்டம், கிராமம், அடுத்து அந்த ஏரி நீர்நிலையோட நேம் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். 50 கேபிக்குள்ளே இருந்தால் தான் ஃபோட்டோ எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி 200 கேபிக்குள்ளே வச்சுக்கணும். 200 கேபிக்குள்ளே இருந்தால் தான் அப்லோட் நம்மளால் பண்ண முடியும். ரெண்டாவது ஆதார் கார்டு எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கேஷ் கட்டிக்க வேண்டியதான். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க, டிஎன்இஜி ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் நெட் பேங்கிங் மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நமக்கு ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகிரும். இந்த ரிசிப்டை பிரிண்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா மொபைலில் காப்பி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.